Hello everyone, welcome to NEET Preparation Tamil. And இந்த வீடியோல நம்ம பார்க்க போற கான்செப்ட் வந்து preparation of phenol. போன வீடியோல எப்படி ஆல்கஹால் prepare பண்ணனும் அப்படினு சொன்னேன். and இந்த வீடியோல நம்ம எப்படி phenol prepare பண்ணலாம் அப்படினு சொல்றேன். first phenolனா என்ன? phenolனா என்னன்னா carbolic acid. நீங்க எழுதிருக்கேன் தெரியுதா? இது carbolic acid. ஓகேவா? carbolic acid இவங்க வந்து it was first isolated in 19th century ல first வந்து coal tarல இருந்து ரோட் போடுறதா யூஸ் பண்ணுவாங்க coal tar அதுல இருந்து first phenol வந்து கண்டுபிடிச்சாங்க அது carbolic acid அப்படினு பேரும் வைக்கறாங்க ஆனா இப்போ வந்து நிறையவே phenols வந்து கமர்ஷியலா சிந்தட்டிக்கலா prepare பண்றோம் லேப்லலாம் கூட நம்மளே phenol உருவாக்கலாம் அந்த மாதிரியான மெத்தட்ஸ் பத்தி இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் phenols are usually prepared from benzene derivatives ஒரு பென்சீனோட டெரிவேட்டிவ்ல இருந்து தான் phenol உருவாக்குவோம் phenol prepare பண்றதுக்கு 4 மெத்தட்ஸ் இருக்கு first method பேரு haloarenes ரெண்டாவது மெத்தட் பேரு benzene sulfonic acid மூணாவது மெத்தட் பேரு diazonium salt நாலாவது மெத்தட் பேரு fuming ஆனா most of the production worldwide phenol வந்து மொத்தமா உலகத்துல நிறைய phenols வந்து எப்படி ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னா fuming அந்த லாஸ்ட் அந்த மெத்தட் சொன்னோம் இல்லையா fumingல இருந்து தான் இண்டஸ்ட்ரியலா இல்ல நிறைய நமக்கு அதிகமான phenol வேணும் அப்படின்னா fuming வந்து ப்ரிப்பேர் பண்ணா நமக்கு நிறைய phenol கிடைக்கும் அதனால இண்டஸ்ட்ரீஸ்ல என்ன மெத்தட் தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படின்னா fumingல இருந்து ப்ரிப்பேர் பண்ற மெத்தட் தான் யூஸ் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் நம்ம ஒவ்வொண்ணா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய மெத்தட் வந்து haloarenes haloarenes வந்து நம்ம எப்படி phenol ப்ரிப்பேர் பண்ணலாம்னா குளோரோபென்சீன் இருக்கு இல்லையா அந்த குளோரோபென்சீனோட NaOH சோடியம் ஹைட்ராக்சைட 623 Kelvin 320 atmospheric pressureல வச்சோம் அப்படின்னா phenol is obtained by acidification of sodium phenoxide இந்த ஒண்ணும் இல்ல இந்த தியரிலாம் விட்டுட்டு இந்த ஈக்குவேஷனை மட்டும் பார்த்தாலே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும் இங்க பாருங்க குளோரோபென்சீன் இருக்கா அந்த குளோரோபென்சீனை NaOH ஓட பிரசன்ஸ்ல நான் அத கம்பைன் பண்றேன் NaOH ஓட பிரசன்ஸ்ல எவ்வளவு டெம்பரேச்சர் 623 Kelvin 300 atmospheric pressureல குளோரோபென்சீனை NaOH யூஸ் பண்ணி ரியாக்ட் பண்ண வச்சேன்னா ஹாலோஅரீன்ஸ்ல இருந்து குளோரோபென்சீன் அப்படின்றது ஹாலோஅரீன்ஸ் இல்லையா அந்த ஹாலோஅரீன்ஸ்ல இருந்து சோடியம் ஃபீனாக்சைடு வருது ONA அப்படின்ற சோடியம் ஃபீனாக்சைடு வருது அந்த சோடியம் ஃபீனாக்சைட அசிடிஃபை பண்றேன் HCl யூஸ் பண்ணி அசிடிஃபை பண்றேன் அப்ப எனக்கு என்ன ஃபார்ம் ஆகும் ஃபைனலா எனக்கு ஃபீனால் வந்துரும் புரியுதா இந்த ரியாக்ஷனை திரும்பி எழுதி காட்டுறேன் அதான் நோட் பண்ணிக்கோங்க ஓகே இங்க சும்மா நான் அப்படியே எழுதி காட்டுறேன் இதுதான் வச்சுக்கோங்க இது என்னது குளோரோபென்சீனோட NaOH சேர்க்கிறோம் 623 கெல்வின்ல பிரஷர்ல டெம்பரேச்சர்ல 300 atmospheric pressureல சேர்த்த உடனே எனக்கு என்ன கிடைக்குதோ சோடியம் ஃபீனாக்சைடு அப்படின்ற சால்ட் கிடைக்குது ONA இத நான் வந்து அசிடிஃபை பண்றேன் HCl யூஸ் பண்ணி அப்ப எனக்கு ஃபைனலா ஃபீனால் வந்து குளோரோபென்சீன் அதாவது ஹாலோஅரீன்ஸ்ல இருந்து ஓகேவா ஹாலோஅரீன்ஸ்ல இருந்து எப்படி நம்ம வந்து ஃபீனால ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நான் உங்களுக்கு சொல்லி தந்துட்டேன் அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் பென்சீன் சல்போனிக் ஆசிட்ல இருந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்னு பார்க்கலாம் பென்சீன் அப்படின்றது இட்ஸ் யூசுவலி சல்போனேட்டட் வித் ஓலியம் யூஸ் பண்ணி பென்சீனை சல்போனேட் பண்ணிடுறோம் அண்ட் பென்சீன் சல்போனிக் ஆசிட் யூஸ் பண்றோம் so it is converted into sodium phenoxide அந்த சோடியம் ஃபீனாக்சைட நான் ஹீட் பண்ணனும் with what with molten sodium hydroxide அப்புறம் அசிடிஃபை பண்ணோம் அப்படினா நமக்கு ஃபீனால் கிடைக்கும் இதுல இந்த ரியாக்ஷன் பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிரும் என்ன பண்றோம் ஃபர்ஸ்ட் ஒரு பென்சீன் ரிங் இருக்கு ஃபர்ஸ்ட் பென்சீன் சல்போனிக் ஆசிட் யூஸ் பண்ணி அப்படியே ஃபீனால் வருது அப்படின்னு நான் சொல்லி தரேன் நல்லா கேட்டுக்கோங்க பென்சீன் சல்போனிக் ஆசிட் அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பென்சீன் ரிங் எடுத்துக்கோங்க இப்போ சமைக்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க நான் ஃபீனால சமைக்க போறேன் ஃபீனால் சமைக்கிறதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்ன பென்சீன் வச்சு பென்சீனை ஓலியமோட பிரசன்ஸ்ல நான் லைட்டா ஓலியம் வச்சு சல்போனேட் பண்றேன் ஓகேவா ஓலியம் யூஸ் பண்ணாலே பென்சீன் வந்து சல்போனேட் ஆயிடும் சல்பர் வந்துரும் சல்பரே இல்ல அப்படின்னா கூட ஓலியமோட பிரசன்ஸ்ல நான் பென்சீனை வச்சேன்னா சல்பர் வந்துரும் அதனால நான் ஓலியம் யூஸ் பண்றேன் அலாங் வித் சல்போனிக் ஆசிட் பென்சீன் சல்போனிக் ஆசிட் ஓட நான் வந்து இதுக்கு கன்வெர்ட் பண்ண போறேன் எதவா கன்வெர்ட் பண்றேன் சோடியம் ஃபீனாக்சைடு SO3H ன்னு எழுதிருக்கேனா அதுதான் பென்சீன் சல்போனிக் ஆசிட் ஓகே SO3H இந்த SO3H ஃபர்தரா நான் ஹீட் பண்ணி சோடியம் ஃபீனாக்சைடா இருக்கு இல்லையா சோடியம் ஃபீனாக்சைடு ஹீட் பண்ணி இந்த பிரசன்ஸ் ஆஃப் NaOH and H+ சோடியம் ஹைட்ராக்சைடு and H+ அதோட ஹீட் பண்ணனா எனக்கு ஃபீனால் கிடைக்கும் ஓகேவா இந்த ரியாக்ஷனை திரும்பி எழுதி காட்ட நல்லா பாத்துக்கோங்க புரியும் ஈஸி தான் ஃபர்ஸ்ட் பென்சீன் எடுத்துக்கலாம் அந்த பென்சீனோட ஓலியம் சேர்க்க போறேன் சல்போனேட் பண்றதுக்கு பென்சீன் சல்போனிக் ஆசிட் SO3H ஃபார்ம் ஆகுது SO3H ஓட SO3H ஓட
NaOH அப்புறம் H+, எனக்கு phenol கிடைக்கும். சிம்பிள். இது ரொம்ப சிம்பிள். ஒரு பென்சீன் ஓலியம் வச்சு சல்பனேட் பண்ணி SO3+ மாத்தி NaOH பிரசன்ஸ் H+ ஓட பிளஸ்ல ஹீட் பண்ண அப்படின்னா மோல்ட்னா எனக்கு phenol கிடைக்கும். இப்படிதான் பென்சீன் சல்போனிக் ஆசிட்ல இருந்து phenol உருவாக்குறோம். அடுத்த மெத்தட் டையசோனியம் சால்ட். Diazonium salt எப்படி உருவாக்கலாம் அப்படின்னா, diazonium salt is formed by treating the aromatic primary amine. ஒரு aromatic primary amine-யும் nitrous acid. nitrous acid ஒண்ணும் இல்ல, NaNO2 plus HCl. NaNO2 plus HCl. இது எழுதிருக்க பாருங்க. NaNO2 plus HCl. ஓகே, NaNO2 plus HCl. இவங்களோட பிரசன்ஸ்ல நான் ஒரு டையசோனியம் சால்ட் உருவாக்கணும்னா ஒரு நைட்ரஸ் ஆசிடோட பிரசன்ஸ்ல டையசோனியம் அமைன அரோமேட்டிக் பிரைமரி அமைன ஹீட் பண்ண அப்படின்னா ஐ வில் கெட் பென்சீன் டையசோனியம் குளோரைடு. ஒரு பென்சீன் டையசோனியம் குளோரைடு வரும். அது ஒரு வார்ம் வாட்டர்ல திரும்பியும் ஹீட் பண்ணணும். வார்ம் வாட்டர்ல பென்சீன் டையசோனியம் குளோரைடை ஹீட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? phenol கிடைக்கும், நைட்ரோஜன் கேஸ் கிடைக்கும், HCl அப்படிங்கிற ஆசிடும் கிடைக்கும். ஆனா அது டைல்யூட்டா இருக்கும். ஓகே, சோ இந்த ரியாக்ஷன் எழுதி காட்டுறேன், அது உங்களுக்கு நல்லா புரியும். டையசோனியம் சால்ட்ல இருந்து எப்படி உருவாக்கலாம்? ஃபர்ஸ்ட் ஒரு டையசோனியம் சால்ட் அரோமேட்டிக் பிரைமரி அமைன் எடுத்துட்டு அனிலின், அது பேர். அனிலின் தான் ஒண்ணும் இல்ல, NH2 இருக்கும். ஒரு பென்சீன் ரிங்கோட NH2 அட்டாச் ஆகுதுன்னா அது பேர் அனிலின். இதான் நான் டையசோனியம் சால்ட்டை கன்சிடர் பண்றேன். இத NaNO2 நைட்ரஸ் ஆசிட் பிளஸ் HCl இதோட பிரசன்ஸ்ல நான் லைட்டா ஹீட் பண்றேன். எனக்கு உடனே என்ன கிடைக்கும் அப்படின்னா அதே பென்சீன் ரிங்கோட N2Cl கிடைக்கும். N2Cl அது N2 பாசிட்டிவ், Cl நெகட்டிவ். ஓகே, இது பேரு நான் பென்சீன் டையசோனியம் குளோரைடு. என்னது? எல்லாரும் என்னோட ரிப்பீட் பண்ணுங்க. பென்சீன் டையசோனியம் குளோரைடு. சரிங்களா? சோ இந்த பென்சீன் டையசோனியம் குளோரைடு N2Cl நான் வார்ம் வாட்டர்ல இத நான் ஹீட் பண்ண அப்படினா N2Cl என்னது? பென்சீன் டையசோனியம் குளோரைடு. இத மறக்க கூடாது, N2Cl. இது நம்ம என்ன பண்றோம்? டையசோனியம் சால்ட்ல இருந்து phenol உருவாக்கும். அப்ப நமக்கு ஆப்வியஸா என்ன வருங்க? phenol தான் வரும். phenol plus N2 plus HCl நைட்ரஜன் and ஆசிட் வந்துரும். இவ்வளவுதான், சிம்பிள். டையசோனியம் சால்ட்ல என்ன பண்றோம்? ஒரு அனிலின் மாதிரியான பிரைமரி அரோமேட்டிக் அமைன் எடுத்துக்கிறேன். அந்த அனிலினை நான் நைட்ரஸ் ஆசிட்ல NaNO2 HCl யூஸ் பண்ணி ஹீட் பண்றேன். எனக்கு N2Cl வருது. N2Cl என்னது? பென்சீன் டையசோனியம் குளோரைடு. பென்சீன் டையசோனியம் குளோரைடு அகைன் நான் வார்ம் வாட்டர்ல, லூக் வார்ம் வாட்டர் லைட்டா கொதிக்கிற தண்ணியில ஹீட் பண்ண அப்படின்னா எனக்கு phenol, நைட்ரஜன் and HCl வரும். அவ்வளவுதான், சிம்பிள். ஓகேவா? சோ வேர்ல்டு வைட் ப்ரொடக்ஷன் ஆஃப் phenol மோஸ்டா எந்த மெத்தட்ல நடக்கும்? கியூமீன் மெத்தட்ல நடக்கும். அப்படிப்பட்ட கியூமீன் மெத்தட் பத்தி தான் இப்போ நம்ம படிக்க போறோம். லாஸ்ட் மெத்தட், அவ்வளவுதான். இதோட இந்த வீடியோ முடியும். சோ கியூமீன் மெத்தட் அப்படிங்கிறது, கியூமீன் அப்படிங்கிறது ஒரு நேம் இருக்கு, இன்னொரு நேம் இருக்கு. கியூமீன்னா ஐசோப்ரோபைல் பென்சீன். கெமிக்கல் நேம் ஆஃப் கியூமீன் என்னன்னு கேட்பாங்க, MCQs எல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கியூமீனோட கெமிக்கல் நேம் என்னது? ஐசோப்ரோபைல் பென்சீன். ஓகேவா? சோ ஐசோப்ரோபைல் பென்சீன் அப்படிங்கிறது இட்ஸ் ஆக்சிடைஸ் தி பிரசன்ஸ் ஆஃப் ஏர் டு கியூமீன். கியூமீன் ஹைட்ரோபெராக்சைடா மாறும். கியூமீனா இல்ல, டைரக்டா கியூமீனா மாறாது. கியூமீன் ஹைட்ரோபெராக்சைடா மாறு. இந்த ஐசோப்ரோபைல் பென்சீன் இல்லையா, கியூமீன் அப்படின்றது என்னது? திரும்பியும் ரிப்பீட் பண்ணுங்க. அப்படி உங்களுக்கு மெமரைஸ் பண்றது கஷ்டமா இருந்தா கீழே கமெண்ட் செக்ஷன்ல போய் டைப் பண்ணி போடுங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஐசோப்ரோபைல் பென்சீன். ஓகேவா? இந்த ஐசோப்ரோபைல் பென்சீனை நான் ஏர் ஆக்சிஜனோட பிரசன்ஸ்ல ஆக்சிடைஸ் பண்ணணும். ஆக்சிடைஸ் பண்ணா எனக்கு என்ன ஃபார்ம் ஆகுது? கியூமீன் ஹைட்ரோபெராக்சைடு ஃபார்ம் பண்ணுது. இந்த கியூமீன் ஹைட்ரோபெராக்சைடுனா எதுக்கு தெரியுமா யூஸ் பண்ணுவாங்க? நெய்ஸ்ல எல்லாம் அழுக்கு இருந்தா இந்த கியூமீன் ஹைட்ரோபெராக்சைடு அப்படின்ற அந்த சொல்யூஷனை ஊத்தணும் அப்படின்னா இட் வில் கம் அவுட். பட் சம்டைம்ஸ் கான்சென்ட்ரேட்டா இருக்கக்கூடாது, டைல்யூட்டடா இருக்கணும். ஓகேவா? இட் இஸ் கன்வெர்டட் டு phenol and acetone. ஆனா நமக்கு எப்படி வேணும்? நமக்கு அந்த கியூமீன் ஹைட்ரோபெராக்சைடா வேணுமா? வேணாம். எனக்கு தேவையான ப்ராடக்ட் phenol, acetone, இந்த மாதிரியான ப்ராடக்ட் தான் எனக்கு வேணும். ஓகேவா? பட் ஆனா சம்பந்தமே இல்லாம வேற ப்ராடக்ட் வருது. அப்ப நான் phenol-ஆ மாத்தணும்னா நான் என்ன பண்ணும்? திரும்பியும் இந்த கியூமீன் ஹைட்ரோபெராக்சைட டைல்யூட் ஆசிடோட ரியாக்ட் பண்ண வைக்கணும். இந்த டைல்யூட் ஆசிடோட ரியாக்ட் பண்ண வச்சோம் அப்படின்னா நமக்கு நிறைய லார்ஜ் குவான்டிட்டிஸ்ல phenol கிடைக்கும். அதே சமயம் எனக்கு அசிட்டோனும் கிடைக்கும். சோ உங்க क्वेश्चंस கேட்பாங்க, from which method will we get acetone as a byproduct அப்படின்னு கேட்டாங்கன்னா அது கியூமீன் மெத்தட்ல தான். கியூமீன் மெத்தட்ல தான் அசிட்டோன் வரும். அசிட்டோன்னா என்ன? நெயில் பாலிஷ் ரிமூவர் அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். அந்த அசிட்டோன் ரொம்ப இம்பார்ட்டன்டான ரியாக்ஷன். ஒன் ஆஃப் த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ரியாக்ஷன்ஸ்லயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன் இந்த கியூமீன் ரியாக்ஷன் தான். சரிங்களா? இந்த ஈக்குவேஷனை பாருங்க. ஒன்னொரு ஒரு கியூமீன் இருக்கு. கியூமீன்னா என்னது? CH, CH3, CH3 ரெண்டு பக்கம் இருக்கும். CH, CH3, CH3 அப்படின்னு ரெண்டு பக்கம் இருக்கு.
கரெக்டா? இந்த கியூமீனோட ஆக்சிடைஸ் பண்ண போறேன். ஆக்சிடைஸ்னா இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஏர் நான் சும்மா அப்படி விட்டேன்னா ஆக்சிஜனோட பிரசன்ஸ் விட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா அது ஆசிடா மாறுது. COOH அப்படின்னா இந்த கியூமின் ஹைட்ரோபெராக்சைடு. இந்த கியூமின் ஹைட்ரோபெராக்சைடு ஹைலி அன்ஸ்டேபிள், எனக்கு இது தேவையே இல்லை. அதனால இந்த கியூமின் ஹைட்ரோபெராக்சைடை திரும்பியும் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இதுல ஃபீனால் அசிட்டோனா மாத்திரத்துக்கு I have to treat it with dilute acid. அதுக்கு தான் H+. dilute acidக்கு H2O. H2 and H+ ஓட பிரசன்ஸ்ல இத லைட்டா ரியாக்ட் பண்ண விட்டேன் அப்படின்னா எனக்கு தேவையான ஃபீனால் கிடைச்சிரும், அசிட்டோனும் கிடைச்சிரும். அசிட்டோனோட கெமிக்கல் ஃபார்முலா என்னன்னு கேட்பாங்க. இது CH3COCH3. CH3COCH3 ரொம்ப முக்கியம். இந்த கெமிக்கல் ஃபார்முலாஸ் ரியாக்ஷன் எல்லாம் எழுதி பாருங்க, நல்லா புரியும். ஓகேவா? கஷ்டமா தான் இருக்கும், பட் எழுதணும். CH3COCH3. ஓகே, இந்த ரியாக்ஷன் நான் திரும்பி எழுதி பார்க்குறேன். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கியூமின் எடுத்துக்கலாம். கியூமின் என்னது? CH பென்சீன் ரிங்கோட CH, CH3, CH3 இது இருந்தது. கரெக்டா? இதான் கியூமின். இப்போ இந்த கியூமீனை நான் ஆக்சிடைஸ் பண்றேன் O2 ஓட பிரசன்ஸ். அப்ப எனக்கு உடனே என்ன ஆகுது? கியூமின் ஹைட்ரோபெராக்சைடு இட் இஸ் ஹைலி அன்ஸ்டேபிள். கியூமின் ஹைட்ரோபெராக்சைடு ஃபார்ம் ஆகுது. ஸோ இதுல என்ன நடக்குது? COOH வருது, அண்ட் இந்த பக்கம் CH3 வருது, மேலையும் CH3 வருது. அண்ட் அகேன் இந்த கியூமின் ஹைட்ரோபெராக்சைடு H போயிடுது இல்லையா? அந்த கியூமின் ஹைட்ரோபெராக்சைடை நான் வந்து டைல்யூட் ஆசிட் H+ + H2O அதோட பிரசன்ஸ்ல நான் ரியாக்ட் பண்ண விட்டேன்னா எனக்கு தேவையான ஃபீனால் கிடைச்சிருக்கு. அலாங் வித் அசிட்டோன் என்னது? CH3COCH3 அசிட்டோன் as a by product. இது ஃபீனால். ஸோ இவ்வளவுதான் கியூமீன் ரியாக்ஷன். கியூமீன்ல இருந்து எப்படி ஃபீனால் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோல நம்ம என்னென்ன மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன் பார்த்தோம்? ஃபீனாலுக்கு ஹாலோ அரீன்ஸ், அந்த மாதிரி குளோரோபென்சீன்ல இருந்து NaOH. ஹாலோ அரீன்ஸ்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? ஹாலோ அரீன்ஸ்னாலே NaOH அதோட ஆட் பண்ணிக்கணும். ஹாலோ அரீன்ஸ்னாலே NaOH ஓட ஆட் பண்ணி 623 Kelvin 300 atmospheric pressureல சோடியம் ஃபீனாக்சைடு வந்து அந்த சோடியம் ஃபீனாக்சைடோட ஆசிட் ரியாக்ட் பண்ண வச்சு OH ஃபார்ம் ஆயிடும் அப்படின்னு சொன்னேன். அடுத்து பென்சீன் சல்போனிக் ஆசிட்ல இருந்து ப்ரிப்பேர் பண்றது. பென்சீனை சல்போனிக் ஆசிடா மாத்தணும் அப்படின்னா பென்சீன் சல்போனேட் பண்ணனால ஓலியம் வந்துடும், அதனால SO3H வந்துடும், அப்புறம் NaOH மூலமா நம்ம ஃபீனால் உருவாக்கணும்னு சொன்னேன். ஃபைனலா டயசோனியம் சால்ட் யூஸ் பண்ணி ஒரு பிரைமரி அரோமேட்டிக் சப்ஸ்டன்ஸ் லைக் அனிலீன் மாதிரி யூஸ் பண்ணி ஒரு அமைன் அது அந்த அனிலீனை வந்து நைட்ரஸ் ஆசிட் NaNO2 and HCl ஓட பிரசன்ஸ்ல ஹீட் பண்ண அப்படின்னா எனக்கு N2Cl கிடைக்கும். அதாவது பென்சீன் டயசோனியம் குளோரைட் N2Cl கிடைக்கும். அப்புறம் லூக் வார்ம் வாட்டர்ல ஹீட் பண்ணனா எனக்கு தேவையான ஃபீனால் வந்துடும் அலாங் வித் நைட்ரஜன் அண்ட் HCl சொன்னேன். ஃபைனலா கியூமீன் ஐசோப்ரோபைல் பென்சீன் கியூமீனை ஆக்சிடைஸ் பண்ண OH ஓட பிரசன்ஸ்ல எனக்கு கியூமீன் ஹைட்ரோபெராக்சைடு ஃபார்ம் ஆகுது. அகைன் அந்த டைல்யூட் ஆசிட்ல ரியாக்ட் பண்ண வச்சேன் அப்படின்னா எனக்கு ஃபீனால் அலாங் வித் அசிட்டோன் CH3COCH3 ஃபார்ம் ஆகும்னு சொன்னேன். ஸோ இதோட இந்த ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபீனால் முடியுது. அடுத்த வீடியோல நம்ம பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். அது ரொம்ப சப்ப கான்செப்ட் தான், அடுத்து முடிச்சிடலாம். ஓகேவா? பை பாய்.